ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் மேக்கர் ஐஎஸ் அகாடமி டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரூல்ஸ் பீகாரில் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரூல்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ரெகுலராக நியூஸில் வருது. ஸோ அது சுப்ரீம் கோர்ட்டில் கூட வந்து பெட்டிஷன் வந்து நமக்கு போயிருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேரியஸ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1952 ஜென்ரல் எலெக்ஷன்லேருந்து 2004 ஜென்ரல் எலெக்ஷன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஹவுஸ் டு ஹவுஸ் எனிமினேஷன் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டர்ஸ் வந்து அவங்க எலிஜிபிள் ஓட்டர்ஸா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ்னு சொல்லக்கூடியது. 1993 சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து சௌத்ரி விசஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து எலெக்ஷன் ரூல்ஸோட ஆக்ட் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இதை வந்து ஃபுல்லாக லிட்டரலாக வந்து ஓட்டர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு வந்து இது டெய்லி வந்து பீகாரோட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டாச்சுட்டரி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஆர்டிகல் வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் கவர்னன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பிஎம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நேஷன் டூர் போனதில் நமீபியாவுக்கு வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அங்கே நமீபியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட யூபிஐயோட பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. நமீபியாவில் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறது ஒன்று இனாகிரேட் பண்ண போகிறாங்க. இந்தியா வந்து ஃபண்ட் பண்ண போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் டெக், டிஃபென்ஸ், செக்யூரிட்டி, ஹெல்த் கேர், எஜுகேஷன், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஏன்னா ஆஃப்ரிக்கானாலே நம்மளுக்கு வந்து எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கண்ட்ரிஸ். அதில் நமீபியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் கானா பார்த்தோம், இப்போ வந்து நமீபியா கூட இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCIயும் நமீபியாவில் இருக்கக்கூடிய பேங்க் சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் நமீபியா வந்து இந்தியாவோட CDRI அந்த இதில் வந்து இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து இந்தியா 2019 ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். ஃபியூச்சரில் வரக்கூடிய கிளைமேட் ரிஸ்க், கிளைமேட் டிசாஸ்டர்னால இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அந்த இதெல்லாம் நடக்குதுல அந்த ரெசிலியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா வந்து இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நமீபியா வந்து ஜாயின் பண்ணியிருக்குது. குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் நம்ம G20 டெல்லி சமிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதுலேயும் வந்து இந்தியாவோட இனிஷியேட்டிவ், அதுலேயும் நமீபியா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவுக்கும் நமீபியாவுக்கும் ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து இப்போ பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சைன் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நீ நியூஸ் பேஜில் வந்து வந்திருக்குது. எடிட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப்போட அன்பிரிடிக்டபிலிட்டி அந்த டேரிஃப் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்க அந்த கான்ட்ரவர்சியில் குளோபல் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ரிஸ்க் இப்படி இருக்க மாதிரி வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ US வந்து பார்த்தீங்கன்னா UK அண்ட் வியட்நாம் இந்த 2 கண்ட்ரி கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிமெண்ட் டீல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சைனா கூட நெகோசியேஷன்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. இந்தியா கூட இன்ட்ரீம் ட்ரேட் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த போடக்கூடிய டேரிஃப்னால யூஎஸோட டேரிஃபோட ரெவன்யூ மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா $22 பில்லியன் மே மந்த் வந்திருக்குதா வந்து பார்க்குறோம். அப்படி போகுச்சுன்னா இண்ட் ஆஃப் 2025 யூஎஸ்க்கு வரக்கூடிய அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய டேரிஃப்ல மட்டுமே ஒரு $300 பில்லியன் அளவுக்கு ரெவன்யூ வரும்னு சொல்றாங்க. அப்போ எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதில் ஆவரேஜாக ஒரு 22-25% இந்த டேரிஃப் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஈவன் யூஎஸோட க்ளோஸ் அலைன்னு சொல்லக்கூடிய ஜப்பான், சவுத் கொரியா அது மேலே அவங்க டேரிஃப் இம்போஸ் பண்ணுறாங்க. ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு 6 கண்ட்ரிஸ் வந்து சைனாவோட அலையன்ஸ்னு சொல்லிட்டு அந்த கூட்ஸ் எங்கிருந்து வந்தாலும் அந்த 6 கண்ட்ரில் எப்படி வந்தாலும் அது சைனா மாதிரி வந்து டேரிஃப் அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் டெல்லி பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு GTRI வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன சொல்லுதுன்னா ஒரு திங்க் டேங்க் இது வந்து இந்த அக்ரிமெண்ட்லாம் இந்த ட்ரம்ப் போயிட்டு இருக்கிற டேரிஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை, வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ லாங் டேர்மில் குளோபல் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ஸ்டேட்டஸில் தான் இருக்க போது தான் வந்து எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் ஜியோ பொலிட்டிக்ஸ்னால ஜியோ எக்கனாமிக்ஸ் பற்றியும் நீங்கள் வந்து இது பார்த்துக்கலாம். அடுத்து எக்ஸ்பிளைன் பேஜில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு பேங்க் வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதில் இந்த இன்இக்வாலிட்டி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது. அந்த ஜினி கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம கன்சம்ஷன் டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாவர்ட்டி ஈக்விட்டியில் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுங்கிற மாதிரி வந்து நமக்கு சொல்கிறாங்க.
4th மோஸ்ட் ஈக்குவல் கண்ட்ரிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய பெலாரஸ், ஸ்லோவேக்கியா அந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து ஓரளவுக்கு வந்து ஈக்குவல் சொசைட்டியா இருக்குது, எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்இக்வாலிட்டி பற்றி மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஜினி கோஎஃபிஷியன்ட் சொல்லக்கூடியது. 20th சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய ஒரு இட்டாலியன் ஸ்டாட்டிஸ்டியன் கொடுத்த ஒரு இதான் மெத்தடாலஜிக்கல் தான் இது. இந்த இது அப்போ ஹையர் நம்பர் வந்துச்சுன்னா ஹையர் இன்இக்வாலிட்டி இருக்குன்னு அர்த்தம், நம்பர் கம்மியாக இருந்ததுன்னா இன்இக்வாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்தியாவோட ஜினி கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2011 2022 வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி போகும்போது பேஸ்ட் ஆன் கன்சம்ஷனில் வந்து ஜினி கோஎஃபிஷியன்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. தட் இஸ் 28 25 குறைஞ்சிருக்குது. அப்போ இன்இக்வாலிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்தியாவோட இன்கம் வச்சு பார்க்கும்போது 2004 52 இருந்தது, இப்போ 62 வந்து போயிருக்குது. ஸோ அப்போ இன்கம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் நமக்கு வந்து இது நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ கன்சம்ஷன் பேஸ்டு ஜினி கோஎஃபிஷியன்ட்ல வந்து டேட்டா வந்து சிலது வந்து சில மிஸ் ஆகுது, இல்லை வந்து எக்ஸாக்டாக எடுக்க முடியல. எந்த கண்ட்ரியில் எடுத்தாலும் டாப் 10% பாப்புலேஷன் வந்து சர்வேல மிஸ் ஆகுறாங்க, இல்லை அவங்க எதுவும் வந்து ப்ராப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை, இல்லைனா வந்து டேட்டா வந்து அவங்க வந்து ஃபால்சிஃபிகேஷன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டேட்டாவை பார்க்குறாங்க. இன்கம் டேக்ஸ் டேட்டா எடுத்தால் நம்ம அக்யூரேட்டாக வந்து நமக்கு என்ன தெரியும்னா ஓகே டாப் 10% யார் அந்த மாதிரி வந்து டேட்டா எடுத்துடலாம். ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து நம்ம இது பண்ணுறது பெரிய ஒரு சேலஞ்சிங்காக தான் வந்து இருக்குது. ஏன்னா ஒன்று கன்சம்ஷன் எடுக்கும்போது ஒரு மாதிரி டேட்டா கொடுக்குது, இன்கம் வச்சு எடுக்கும்போது ஒரு டேட்டா வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து சர்வே, அந்த சாம்பிள் சர்வே இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இந்த டேட்டாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒன்று நமக்கு வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பாலிசி வந்து அதுக்கேற்ற மாதிரி பாலிசி பேரலைசிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நமக்கு கரெக்டான டேட்டா வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த வேர்ல்டு பேங்கோட பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி பிரீஃப் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி பற்றி வந்து இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அனலைசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் குளோபல் சவுத் அவுட்ரீச்னு சொல்கிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டேர்ம் வந்து குளோபல் சவுத்து. ஸோ அந்த குளோபல் சவுத்துன்னு சொல்லக்கூடியது ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து தான் நம்ம குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்தியா வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்லையும் இந்தியா வந்து பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத் கண்ட்ரிஸ்க்கான ப்ரியாரிட்டிஸ் அப்படிங்கிறதா வந்து பேசுகிறாங்க. அப்போ ஈவன் பிஎம் கூட பிரிக்ஸோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஸ்பீச்சில் குளோபல் சவுத்தோட ப்ரியாரிட்டிஸ் அப்படிங்கிறதா வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோ இஸ்ரேலில் வந்து இந்தியா வந்து ஸ்டாண்ட் எடுத்துருக்குது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரில் சம் பிளாட்ஃபார்ம்ஸில். அடுத்து யுனெஸ்கோவோட எக்ஸிக்யூட்டிவ் போர்டோட வைஸ் சேர்மனோட இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை டிஃபீட் பண்ணி இந்த குளோபல் சவுத் கண்ட்ரி சப்போர்ட்டோட தான் அந்த சேர்பர்சன் போஸ்டிங் வந்து கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட் வந்து இந்தியா கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சமிட்டில் நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் செகண்ட் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு மேபி ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரில் வந்து ப்ரோ இஸ்ரேலியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட வந்து அவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குளோபல் சவுத்தில் வந்து நமக்கு இப்போ என்ன நம்மளால பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானோட டெரர் கன்சர்னை வந்து நம்ம வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். ஏன்னா பகல்கம் டெரர் அட்டாக் அப்புறம் வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்போசிஷன் எம்பிஸை வந்து ஒரு டீம் வச்சு நம்ம டிப்ளமேட் டீம் வச்சு நம்ம அனுப்பணும். அது இன்க்ளூடிங் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் அனுப்பணும், சூப்பர் பவர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம அனுப்பணும். இப்போ பிரிக்ஸோட டிக்ளரேஷனில் வந்து ரியோ டி ஜெனரோ டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பகல்கம் டெரர் அட்டாக் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை கண்டெம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெரரிசம் இன் ஆல் ஃபார்ம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எலிமினேட் பண்ணுங்கிறது தான் பிரிக்ஸ் கண்ட்ரீஸோட ஒரு கன்சென்சஸ் ஒரு டெசிஷனாக வந்து இருக்குது. ஸோ அப்போ குளோபல் சவுத்தில் இந்தியாவோட இந்த டிப்ளமசி ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது, கிளைமேட்டில் இல்லை டெரரிசமில் இல்லை வந்து குளோபல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எஸ்ஏல இல்லை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து எக்கனாமி பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்பிஎஃப்சி கான்க்ளேவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸில் இருக்க அவங்க லோன் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்களோ அதில் 50% அது வந்து என்பிஎஃப்சி வந்து டிஸ்போஸ் பண்ணியிருந்துருக்கணும். பிகாஸ் வந்து யாருக்கு நீட் இருக்குதோ நீங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கீங்க. இப்போ நிறைய ரெகுலேட்டரி அது வந்து ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்பிஎஃப்சிக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம்.
அப்போ அதில் வந்து நம்ம ரிஸ்க்கு இதெல்லாம் லெண்டிங் இதெல்லாம் வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறோம். அப்போ ஓவராலாக ஃபண்டிங் வந்து என்பிஎஃப்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2047 என்பிஎஃப்சி கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இம்பாக்ட் செக்டார்ஸில் வந்து கொடுக்குற மாதிரி மாறணும். இப்போ எப்படி ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி என்பிஎஃப்சி பண்ணணுங்கிறத நம்ம டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்பிஎஃப்சி கொடுத்த லோன் அட்வான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 24 லேக்ல இருந்து இந்த 4 இயர்ஸ்ல டபுள் ஆயிருக்குது. நியர்லி 48 லேக் க்ரோர் வந்து இருக்குது. அப்போ லோன் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அதோட லோன் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ல பார்க்கும்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் அளவுக்கு வால்யூம் வந்து இல்லை. அட்லீஸ்ட் 50% வந்து நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து எக்கனாமி இந்த ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஸ்டார்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு அத்தரைசேஷன் கொடுத்துட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். இன்ஸ்பேஸோட அந்த ஸ்பேஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அத்தரைசேஷன் கொடுத்து இங்கே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து இது பண்ணலாங்கிற மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்தியா நமக்கு தெரியும் இன்ஸ்பேஸ் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து லோ எர்த் ஆர்பிட்ஸோட சேட்டலைட்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டார்லிங்க் வந்து ப்ராஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெகுலேட்டரி கிளியரன்ஸ்க்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குளோபல் லெவலில் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன்ஸ் ஸோ ஒரு 4000 சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஆஃப் ஒரு 500 to 600 கிலோமீட்டரில் நிறைய சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது வச்சு தான் டேரெக்டாக அவங்க நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இஷ்யூவாக இருக்குன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனிஸ் வந்து என்ன கேட்குதுன்னா இல்லை வந்து இது நீங்கள் அது பண்ணக்கூடாது, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இல்லை நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூட்டில் போகிறேன், நான் இது வந்து ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஆப்ஷன் கிடையாது, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூட்டில் போய் நான் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்காக வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னால என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஆர்பிட் ஆகிறத வச்சு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோமுக்கு பிஸ்னஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்டிவிட்டி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்குறது தான் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் ஆகுது. பட் நாம நார்மலாக ட்ரெடிஷனலாக கொடுக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரெஸ்ட்ரியல் நெட்ஒர்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அதே மாதிரி வந்து நம்ம டிஜிட்டல் கேபிள்லாம் வந்து தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷனோட அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எப்படி இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னு தெரிஞ்சுக்கணும். தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிஎம் வாணின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அதே மாதிரி பாரத் நெட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டெலிகம்யூனிகேஷனுக்காக நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஆர்டிகலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரீசெண்டாக சைனா வந்து எப்படி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபெர்டிலைசரோட ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட் ஃபெர்டிலைசருக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆல்டர்னேட் சப்ளை செயின் வந்து என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் நம்மகிட்ட இருக்கிறது ஜஸ்ட் 12 லேக் டன் தான் வந்து இருக்குது. லாஸ்ட் இயர் 21 லேக் டன் வந்து இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 30 லேக் டன் வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த பாஸ்பேட்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கும் தேவைப்படுது, ஃபெர்டிலைசருக்கான ப்ரொடக்ஷனுக்கும் வந்து தேவைப்படுது. அப்போ இந்தியாவோட ஆல்டர்னேட் சப்ளை செயின் பார்த்தோம்னா சவுதி, மொராக்கோ, ரஷ்யா, ஜோர்டான் இந்த கண்ட்ரிலாம் நம்ம பேலன்ஸ் பண்ண பார்க்குறோம். பட் பேலன்ஸ் பண்ணாலும் நம்ம சைனா அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமாங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டிக்காக வந்து ஒரு ஆர்டிக்கல். ஸோ அது வந்து ஃபெர்டிலைசர் பற்றி சப்ளை செயின் பற்றி வந்து நமக்கு அங்கே ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ரஷ்யா ரீசெண்டாக வந்து உக்ரைனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து உக்ரைனுக்கு தேவைப்படக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே நான் வந்து என்ஷூர் பண்ணுறேங்கிற வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்கலேஷனில் தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஈவன் ஹைப்பர்சோனிக் மிசைல் யூஸ் பண்ணதா கூட உக்ரைன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ திரும்பவும் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்கலேஷன் ஸ்டேஜுக்கு வந்து போனது நம்ம வந்து இப்போ ஒரு 1 வீக்காக வந்து பார்க்க முடியுது. ஸோ அது வந்து வேர்ல்டு பேஜில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹிந்துவில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படியோட இது வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 5க்குள்ளே வந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 20க்கு மேலே இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி அந்த டாப் 5க்குள்ளே வந்தது எப்படிங்கிற பார்க்கும்போது ஸோ அதோட இதே வந்து வேற மாதிரி இருக்குது. ஹிமாச்சல் வந்து ஒரு ஹிமாலயன் ஸ்டேட்டு. அப்போ வந்து அங்கே ரீசெண்டாக வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிளெண்ட் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டக்ட் பண்ணுறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எவ்ரி 3 years வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பர்பஸ் வந்து லேர்னிங் அவுட்கம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் எந்தெந்த கிளாஸ்னா கிளாஸ் 3, 5, 8, 10.
ஸோ அது லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இதோட எய்ம் என்ன அப்படின்னா, இது எஜுகேஷனில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, எமோஷனல் க்ரோத்தை கொண்டு வர்றது, சிவிக் அவேர்னஸை கொண்டு வர்றது, ஈக்விட்டி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவாக வந்து நம்ம பார்க்கப்படுது இந்த சர்வேக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வே தான் நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு நம்ம எடுத்த சர்வே. ஸோ அப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேலலாம் வந்து நமக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ஹிமாச்சலில் கம்மியாக இருந்தால் கூட அங்கே வந்து அண்டர் என்ரோல்டு ஸ்கூல்ஸ் எதெல்லாம் இருக்குதோ அதை மெர்ஜ் பண்ணி ஒரு புது இனிஷியேட்டிவ், ஒரு புது ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஹிமாச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் மாடலாக வந்து இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு தெர் இஸ் பாட்டம்ல இருக்குதோ அவங்கெல்லாம் இப்போ ஹிமாச்சல் மாடல் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரைமரி எஜுகேஷனோட அந்த இன்க்ளூசிவ்னஸ் க்ரோத்தை வந்து நீங்கள் அட்டைன் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன், சொசைட்டி, நீங்கள் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1 ஆர் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 3ல எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துருக்குது ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷன் டு நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே வரைக்கும். ஸோ நாளைக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.